வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Verilog கோட் ஃபார் 4-bit கம்பேரிட்டர். இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா 4-bit கம்பேரிட்டருடைய பிளாக் டயக்ராம், அதோடைய டிசைன் கோட், தென் Testbench கோட் ஃபார் 4-bit கம்பேரிட்டர், தென் ரிசல்ட் ஃபார் 4-bit கம்பேரிட்டர். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோம்னா 4-bit கம்பேரிட்டருடைய கான்செப்ட் பார்க்க போறோம். கம்பேரிட்டர் நேம்லயே இருக்கு, கம்பேர் பண்ண போறோம். அதாவது ரெண்டு இன்புட் இருக்கும், அந்த ரெண்டு இன்புட்டும் ஈக்குவலா இருக்கா இல்ல லெஸ் தானா இருக்கா இல்ல வந்து கிரேட்டர் தானா இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்றது தான் கம்பேரிட்டருடைய ஒர்க். இதுல 4-bit அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 4-bitஆ இருக்கும். அதுதான் வந்து 4-bit கம்பேரிட்டர். இந்த பிளாக் டயக்ராம்ல பாருங்க, ரெண்டு இன்புட் இருக்கு நம்ம கிட்ட, ஏ பின்னு சொல்லிட்டு 3 அவுட்புட், ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி, ஏ ஈக்குவல் டு A equal B அப்படின்னு சொல்லி 3 அவுட்புட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொடுத்திருக்கேன். இப்போ இன்புட் வந்து பாத்தீங்கன்னா A கிரேட்டர் தென் B இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் A அண்டர்ஸ்கோர் GRT அண்டர்ஸ்கோர் B அப்படின்ற அவுட்புட் வந்து எனேபிளா இருக்கும். மீதி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். இது A லெஸ் தென் B இருந்தா A அண்டர்ஸ்கோர் லெஸ் அண்டர்ஸ்கோர் B பார்த்தீங்களா, இந்த அவுட்புட் எனேபிளா இருக்கும். மீதி ரிமைனிங் ரெண்டுமே ஜீரோவா இருக்கும். அதே மாதிரி A ஈக்குவல் டு B இருந்தா A ஈக்குவல் டு B அப்படின்ற அவுட்புட் எனேபிளா இருக்கும். மீதி ரிமைனிங் ரெண்டுமே ஜீரோவா இருக்கும். இதுதான் 4-bit கம்பேரிட்டருடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைன் கோட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பிஹேவியரல் மாடலிங் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் மாடல் என் மாடல் ரெண்டும் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து மாடலோட நேம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், கம்பேரிட்டர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் டிக்ளரேஷன். இப்போ நமக்கு என்னென்ன இன்புட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏபி, அதை நான் இன்புட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். அது 4-bitனால 3 டவுன் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப் டிக்ளரேஷன். பிஹேவியரல் மாடலிங் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து கண்டிப்பா அவுட்புட் சிக்னல் வந்து ரெஜ் டேட்டா டைப் தான் கொடுக்கணும். அதனால அவுட்புட்டை மட்டும் ரெஜ் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இன்புட் வந்து ஒயர் டேட்டா டைப் தான் கொடுப்போம். டிஃபால்ட்டாவே ஒயர் இருக்கிறதுனால நான் எக்ஸ்டர்னலா கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணிருக்கேன். சென்சிட்டிவ் லிஸ்ட்ல வந்து நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். அப்ப எந்த சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலுமே பிளாக்குக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி எல்லாமே ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தோம்னா ரெஜ் டேட்டா டைப்னால கண்டிப்பா அதோட டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா அன்னோன்னா ஜீரோவும் இருக்கலாம், ஒன்னாவும் இருக்கலாம். அப்ப நமக்கு ஃபேக் ரிசல்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஜீரோன்னு சொல்லி இங்க அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டிஷன்ஸ் நம்ம போட வேண்டியதுதான். இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தா நமக்கு என்ன வரும், ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஒன்னா இருக்கும். இதே வந்து ஏ லெஸ் தென் பியா இருந்தா ஏ லெஸ் தென் பி அவுட்புட் வந்து ஒன்னா இருக்கும். இல்ல இந்த ரெண்டு கண்டிஷனுமே இல்ல அப்படின்னம்னா ஏ ஈக்குவல் டு பி ஒன்னா இருக்கிற மாதிரி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு வந்து நான் வந்து இஃப் பிளாக்குள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிகின் எண்ட் தேவையில்லை. இல்ல நீங்க வந்து போடுறப்பயே பிகின் எண்ட் போட்டு பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால வந்து இங்க நான் வந்து பிகின் எண்ட் போட்டிருக்கேன். இதுதான் வந்து 4-bit கம்பேரிட்டருடைய டிசைன். நெக்ஸ்ட் வந்து அதோட டெஸ்ட் பெஞ்ச் பார்க்கலாம். இதுல வந்து ஆஸ் யூஷுவல் இன்புட் சிக்னல்ஸ் எல்லாமே ரெட் ஆகும், அவுட்புட் சிக்னல்ஸ் எல்லாமே நான் ஒயராகவும் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனை வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணணும். நம்ம டிசைனோட நேம் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டர். ஸோ அதை டியூட்டின்னு சொல்லி இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாட் ஸ்டார் கொடுத்திருக்கேன். இங்க வந்து ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் இல்லைன்னா வந்து கனெக்ஷன் பை நேம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து இங்க கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வேல்யூ வந்து ட்ரை பண்றோம். நான் வந்து 3 வேல்யூ ட்ரை பண்ணிருக்கேன். இதை வந்து நான் வந்து 10 நானோ செகண்ட்ஸ்ல முடிக்கிற மாதிரி டாலர் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பாக்கிறதுக்காக டாலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேணா டாலர் மானிட்டர் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அதோட ரிசல்ட். இப்ப ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும், ஏ ஈக்குவல் டு பி அப்படின்ற அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். மீதி ரிமைனிங் ரெண்டுமே ஜீரோவா இருக்கு. இதே வந்து நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ்ல பாருங்க, ஏவோட வேல்யூ 5 இருக்கு, பியோட வேல்யூ 6. அப்ப வந்து நமக்கு என்ன வரும், ஏ லெஸ் தென் பி தான் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஏ லெஸ் தென் பி ஒன்னா இருக்கும். மீதி ரிமைனிங் ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 7, பியோட வேல்யூ 3. அப்ப வந்து ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஹையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்கேன். ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஒன்னா இருக்கு. மீதி ரிமைனிங் ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்குங்க. இதுதான் வந்து 4-bit கம்பேரிட்டருடைய டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் அண்ட் ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.